Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமன் 5:8 வாசிக்கும் முன்னால் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நம்ம ஆளுகிற ஜாதி அதை தான் பேசிட்டு வர்றோம். அது நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை. பாருங்க, ஆளப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஆளுகிறவர்கள். 8 வாசிக்கிறேன். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இது ரொம்ப முக்கியம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அவர் நீதிமான் ஆறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இல்லை, எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. பாருங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறாரு. இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் நீதிமான்னு சொன்னாலே கஷ்டமாக இருக்குது. அது எப்படி, என்ன நினச்சிட்டு இருக்க நீங்கள்? நாமெல்லாம் பாவிகள், தூசிகள், குப்பை, அதுக்கெல்லாம் வசனமும் இருக்குது. ஏதோ வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தூசி, குப்பை அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாருங்க, புழு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. பாருங்கள், அந்த புழுன்றதெல்லாம் சங்கீதம் 22 வருது. இயேசு சிலுவையில் எப்படி பாடுபடுவார்ங்கிறத தீர்க்க தரிசனமாக சொல்கிறான் சங்கீதக்காரன். அப்பா அவர் சொல்கிறார், நான் புழுவை போலானே, நான் ஒரு புழு அப்படின்றாரு. ஏன் அவர் புழுவானாரு? நாம் புழுவாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான். அவரும் புழுன்னு சொல்லிட்டு நீங்களும் காலமெல்லாம் புழுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை, சும்மா புழுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பைபிளில் வசனமும் காட்டக்கூடாது. வசனத்தை அர்த்தம் காமிக்கிறேன். எனக்கு வசனம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. பைபிளில் வாழ்கிறதுக்கும் வசனம் இருக்குது, சாகிறதுக்கும் வசனம் இருக்குது. ஹலோ, அதனால் வசனம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் வேதத்தை பகுத்து அறியும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. சும்மா அங்கே வசனம் இருக்குது, இங்கே வசனம் இருக்குதுன்னு காண்பிக்கக்கூடாது. அப்போ நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. பவுல் அப்போஸ்தலனுக்கு இது ஒரு பெரிய இதாகவே தெரியல. நீதிமான்கள் அப்படின்றத அப்படியே நம்புறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. எல்லாம் சொல்லுங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இப்போ எப்படி நம்புறார் பாருங்க. அவன் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம் என்கிறத அப்படியே பூர்ணமாக அவர் நம்புகிறார். அப்புறம் பாருங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவனுடைய கோபாக்கினை இப்போ நம்ம மேலே இல்லை, தேவனுடைய அன்பு தான் நம்மை அரவணைக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை காலாகாலமாக ஆதாம் முதல் பாவத்தின் மீது தேவன் கோபமாக இருந்தார். அந்த கோபாக்கினை என்பது பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் வருஷங்களாக ஆதாம் முதல் பாவத்தின் நிமித்தமாக வந்த கோபாக்கினை ஒரு டேமில் தேக்கி வைக்கப்பட்டது போல தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன ஆச்சு? இயேசு சிலுவையில் தொங்கின போது அந்த கோபாக்கினை என்கிற அந்த டேம் கதவு திறந்து விடப்பட்டது. இயேசுவின் பேரில் இந்த கோபாக்கினை விழுந்தது. ஏசாயா 53:4-5 சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மீது விழுந்தது. சிலுவையில் என்ன நடந்ததுன்னு பாருங்க. டேம் எம்டி ஆயிடுச்சு. இப்போ அந்த கோபம்ங்கிற அந்த கோபாக்கினை, அந்த தேவனுடைய கோபம் நம்ம பேரில் கிடையாது. அப்போ கடவுளை பார்க்கும்போது இப்போ வேற மாதிரி பார்க்கணும். அவர் கோபமாக உட்காந்துருக்கிறார். என்னைக்கு திறந்து விடுறாரு தெரியல, எல்லாத்தையும் என்னைக்கு நம்ம மேலே எல்லாத்தையும் கொட்டுறாரோ தெரியல, என்னைக்கு நம்மளை தீர்த்து கட்டுறாரோ தெரியல. அப்படி கிடையாது. அவரை தீர்த்து கட்டார் சிலுவையில். உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக, நமக்கு பதிலாக, பாவிகளாக இருந்த நமக்கு பதிலாக, நம் பாவிகளாக இருக்கும்போதே அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய கோபாக்கினை எல்லாம் அங்கே அவர் மீது திறந்து விட்டு விட்டார். அதனால தான் இயேசு கல்வாரி சிலுவையில் கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கே பாடுபடுகிறார். அங்கே சஃபகேட் ஆகி தேவனுடைய கோபாக்கினை தன்மேல் பெற்றுக்கொண்டவராய் அங்கே சாகிறார். ஏனென்று சொன்னால் எல்லாருடைய பாவத்திற்கான தண்டனையும் அவர் மீது வந்தது. பாவம் மட்டுமல்ல, அவர் மீது வந்தது, தண்டனையும் அவர் மீது வந்தது. இதெல்லாம் தியானிக்கணும். பாருங்க, என்ன சிலுவையின் அர்த்தம் என்ன? அங்கே எனக்கு மேலே விழ வேண்டியது அவர் மேலே விழுந்துருச்சு. நான் தப்புனேன், நான் தப்பித்து கொண்டேன், அந்த கோபாக்கினையிலும் தப்பித்து கொண்டேன். இப்போ கடவுள் என்னை எப்படி பார்க்கிறார்? அன்போடு என்னை காண்கிறார், இரக்கத்தோடு என்னை பார்க்கிறார், எனக்கு நன்மை செய்யும்படியாக என்னை காண்கிறார், எனக்கு என்ன செய்ய வேணுமோ அதை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். என்னை அவர் நோக்கி பார்க்கிறார். தன்னுடைய குமாரனாய் இயேசுவை நோக்கி பார்க்க மறுத்து விட்டார். என்னை ஏன் கைவிட்டிருந்த கதறார். அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு. ஏனென்றால் பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்ணர் அவர். அவர் பாவி அல்ல, அவர் பாவம் செய்யல, நம்முடைய பாவம் அப்படி ஆகிடுச்சு. அவரை நோக்கி கூட பார்க்கல. ஆனா அதே இயேசு இப்ப நம்மளை நோக்கி பார்க்கிறார். அவரை நோக்கி பார்க்காமல் இருந்தது எதுக்கு? நம்மளை ஒரு நாளும் நோக்கி பார்க்காம இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான். அவரை கைவிட்டது எதற்கு? சிலுவையில் ஒருபோதும் ஒருவனையும் கைவிடக்கூடாது. அவரை மட்டும்தான் கைவிட்டார். இனி உன்னை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை.
அதனால தான் அவரை கைவிட்டார். ஒரே ஒரு ஆளை தான் கைவிட்டார். சிலுவையில் மரிக்கும்படி தன்னுடைய சொந்த குமாரனை கைவிட்டார். உங்களையும் என்னை ஒரு நாள் அவர் கைவிடுவதில்லை. இதெல்லாம் கொஞ்சம் தியானித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்களில். சரி, நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நிறைய பேருக்கு ரட்சிப்பு நிச்சயமே கிடையாது பாருங்க. நிச்சயத்தை உள்ள வளர்க்கணும். நிச்சயம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் நீ பாவி, நீ ஒன்று தூசி, நீ புழு, நீ பூச்சின்னு இப்படியே சொல்லி 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 நீ செத்தா மோச்சம் போவியா, இன்னைக்கு போவியா, இயேசு வந்தா போவியா. எனக்கு இதே ஒரு பயம் பாருங்க. செத்தமையோட ஜெபம் பண்ணி ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் வந்துடாதேயும், தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண ஆண்டவரே, இன்னைக்கு ராத்திரி அழுது புலம்பி என்னத்தையாவது பண்ணி மன்னிப்பு காட்டுறேன், நாளைக்கு ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு. எங்கே ரெடி ஆகுறது? நாளைக்கு ரெடி ஆகிட்டு போனால் நீ என்ன ரெடின்னு நினைக்கிறியா? அது எப்படி ரெடியாக இருப்ப நீ போவியான்னு? என்ன வம்பா போச்சு பாருங்க. இப்படி பயங்காட்டி பூச்சாண்டி காட்டியே இருந்தாங்க பாருங்க. நானும் ஒழுங்கா படிக்கலன்னா இப்ப நேரம் உங்களை பூச்சாண்டி காய்ச்சிட்டு இருப்பேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். தேவனுடைய அன்பை பெறுவது அதிக நிச்சயம். அதெல்லாம் தான் காமிக்க போறேன் இன்னைக்கு பாருங்க. ஏன்னு சொன்னா இதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளலாம் ஆள முடியாது. இந்த நீதிமான் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம் ஆளுவது கஷ்டமாயிடுது. ஏன் ஆளுங்கிறதுக்கு விளக்கம் இங்க இருக்குது பாருங்க. 10ஆம் வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், சத்துருவா இருக்கும் போதே நம்ம அவருடைய குமாரன் நமக்காக மரித்து நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கினாரானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக. ஒப்புரவாக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் நிம்மதியாக விடுவோம். பாவிகளா இருக்கிறவங்களே கொண்டு வந்து தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கிட்டார். தேவனோட ஒப்புரவாக்குறதுனா சேர்த்து வச்சுட்டாரு, சமாதானம் பண்ணி வச்சுட்டாரு. பாவியாகிய மனுஷனை தேவனோட கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டாரு. அதுவே அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காருன்னா, இப்போ ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக. ஆனால் அதுக்கப்புறம் தான் சித்திரவதையே ஆரம்பிக்குது சில நேரத்தில் சபையில். ஒப்புரவாக்கப்பட்டு வந்தவொடனே என்ன சார், நீ என்ன பெரிய பரிசுத்தவான் நினைப்பா, நீ ஒரு பூச்சி, நீ புழு, இப்படி தான் பாருங்க. நீதிமான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் முதல்ல வந்து நீதிமான பிரசங்கம் பண்ணப்போ ஒருத்தர் சட்டையை மடிச்சிட்டு சண்டைக்கே வந்துட்டார் என்கிட்ட. அது எப்படி சொல்லுவீராக நீதிமான்னு? நாம் எல்லாம் ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு பைபிளில் வசனம் இருக்குன்னாரு. எங்கே இருக்குது? இங்கே ரோமர்லேயே இருக்குது, ரோமர் 2ஆம் அதிகாரத்திலேயே இருக்குது. ஒருவனும் நீதிமான் இல்லையே அப்படி இருக்குது. அப்புறம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. அப்போ என்ன, எது உண்மை? நீதிமான்கள் இல்லைன்றது உண்மையா, இல்லை நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கன்றது? பாருங்க, ஒரு வசனம் அங்கே இருக்குது, இன்னொரு வசனம் இங்கே இருக்குது. ரெண்டுத்தையும் வச்சு அர்த்தம் கண்டுபிடிக்கணுங்க. சும்மா வசனம் இருக்குன்னு வசனம் காமிச்சிட்டு இருக்கு. அதே 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ யார் நீதிமான் இல்லைன்னு சொல்லிடுச்சு ஒருத்தனும். அப்புறம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கு. ஒருவனும் நீதிமான் இல்லை, உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எல்லாரையும் நீதிமான்களா ஆக்கி வைத்திருக்கிறார். இதைத்தான் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். நீதிமான்களா இல்லாதவங்கள தான் நீதிமான்கள் ஆக்க முடியும். அதனால தான் சொல்லியிருக்கு ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு. இப்போ சொல்லியிருக்குது நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க அப்படின்னு. அப்போ இந்த ஆக்கப்பட்டிருக்க கௌரவம் இப்போ அதுலேயே தொங்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு. இதெல்லாம் கொஞ்சம் விளங்கி கொள்ள வேணும் பாருங்க. அப்போ பாருங்க 15ஆம் வசனம், ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அதாவது பாவத்தையும் அதன் மூலமாக வந்த பலனையும், இந்த கிருபை வரன்றது நீதியை குறிக்கிறது. இதையும் இதன் மூலமாக வந்த பலனையும் இங்கே சொல்றாரு, கம்பேர் பண்றாரு. பாவத்தின் பலன் என்ன, இந்த கிருபை வரமாகிய நீதியின் பலன் என்ன? பாவம் வந்தது, என்ன வந்தது? மரணம் வந்தது, எல்லாரையும் ஆண்டு கொண்டது இல்லையா? 12ஆம் வசனம் சொல்லுது. இப்போ நீதி வந்துருக்குது இயேசுவின் மூலமா. இது வந்து என்ன பண்ணிருக்குது? நம்ம ஆள வைக்கிறது. ஹலோ, அது ஆண்டு கொண்டது, மரணம் ஆண்டு கொண்டது. இப்ப நம்ம வந்து எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்ய வைக்கிறது. அதைத்தான் வந்து 17ஆம் வசனம் சொல்லுது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னால இந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. யார் ஆளுவா? கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். எல்லாம் சொல்லுவோம், கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். இந்த கிருபைன்றது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. எல்லாம் தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பது அதில் அடங்கி இருக்கிறது. அப்ப அதை கிருபையை புரிந்து கொள்ளணும். கிருபை என்னெல்லாம் கொடுத்துருக்கு. சிலர் சொல்றது கத்தடி சுத்த கிருபை அப்படின்வாங்க. ஆனால் ஒரு கிருபையும் சுத்தமாக விசுவாசிக்கிறதே கிடையாது. சும்மா தான் சுத்த கிருபை ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு இருப்பா, சுத்த கிருபைன்னு. என்ன கிருபை? என்ன இந்த கிருபை தெரியுமா பிரதர் உங்களுக்கு? என்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே சொல்றார் பவுல். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நாம் ஐஸ்வர்யவான்களாக ஆகும்படிக்கு நம் நிமித்தம் அவர்
தரித்திரரானாரே அந்த கிருபை எனக்கு வேணாம் பிரதர். சரி போங்க. அப்புறம் சுத்த கிருபைன்னா சுத்தமாக கிருபையே இல்லாமல் இருக்குது. அப்படியே தரித்திரத்திலே கிடக்க வேண்டியது தான். அந்த கிருபை மட்டும் வேணாம். கர்த்தருடைய கிருபை நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குது பாருங்க. எல்லா அம்சத்தையும் பார்க்கணும், கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப கிருபை நமக்கு ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. பாவிகளா இருந்தோம், அக்கிரமக்காரர்களா இருந்தோம், மரணத்தினால் ஆளப்பட்டோம், பிசாசினால் ஆளப்பட்டோம், பாவ சுவாபங்களால் ஆளப்பட்டோம், தீய பழக்க வழக்கங்களால் ஆளப்பட்டோம். எல்லாம் நம்மளை ஆண்டு கொண்டிருந்தது. இப்ப நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறோம். இருக்கீங்களா? இப்ப ஆண்டு கொண்டு இருக்கிறோம்னா நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது. அது என்ன ஆள்றது கேள்றது, என்ன அது புது பிரசங்கமா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் அவர் ஆள்றது கேள்றது என்ன பிரசங்கம் இது, ஏன்னா திட்டியே பிரசங்கம் பண்ணணும். ஒருத்தர் சொல்றாரு, இங்கே பார்த்துட்டு சொல்றாரு, நான் முதல்ல ஆரம்பிச்சப்ப கோயிலுக்கு வந்த மாதிரியே இல்லை பிரதர்னார். ஏன் என்ன, எங்கள் கோயிலுக்கு போனால் சவுக்கு எடுத்து அடித்தா மாதிரி இருக்கும், வெளியே போகும்போது அப்பா நல்லா கொடுத்தாருல்ல இன்னைக்கு, அப்படிதான் இருக்கும். பேச்செல்லாம் எப்படி இருக்கும், குடுன்னு கொடுத்தாரு, நல்லா உடுன்னு விட்டாரு, வாங்குன்னு வாங்கினாரு. ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. எல்லாரையும் கடவுளுடைய பிள்ளைங்க, நீங்கள் இப்படி இருக்கணும், இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஈவாக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புறீங்க. இது ரொம்ப சுகமாக இருக்குதுங்க, அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாரு. எப்படி இருக்குது பாருங்க. அப்ப ஆள முடியாம ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஆளலைன்னா என்னத்தினால ஆளலை, இந்த நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க என்ற சத்தியத்தை அவன் புரிந்து கொள்ள இல்லை. தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்று புரிந்து கொள்ளாதனால தான் அவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க முடியாம இருக்கிறான் இல்லையா? நீதியை குறித்து ஒரு சில காரணம் தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. நீதி இந்த நீதி இட் cannot be earned, attained or developed. இதை நாம் சம்பாதிக்க முடியாது. இதை நான் முயற்சி செய்து அடைய முடியாது என்னுடைய முயற்சியினால. இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி செய்து இந்த நீதியை நான் அதிகரிக்க முடியாது. இப்படி சொல்கிறேன் வேணா, 50 வருஷமா ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்து இருக்கிற விசுவாசி அல்லது 50 வருஷமா கர்த்தரால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு தேவதாசனை எடுத்துக்கொள்வோம். அவருக்கு இருக்கிற நீதிக்கும் இப்போ 50 நிமிஷத்துக்கு முன்னால ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு இருக்கிற நீதிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படி சொன்னா வழங்கும். அவரு என்னங்க 50 வருஷம் அனுபவம் இருக்கலாம், ஆனால் நீதி வேற. அந்த அவருக்கு என்ன நீதியோ அதே நீதி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு என்ன நீதி, இயேசுவின் நீதி அவருக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன நீதி, இயேசுவின் நீதி உங்களுக்கு இருக்கிறது. அவருக்கு கொஞ்சம் பெட்டர் நீதி, உங்களுக்கு கொஞ்சம் குறைவான நீதின்னு கிடையாது. அவர் கொஞ்சம் அதில் பெட்டரா இருக்கார், இதில் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே விதமான நீதி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? ஒரே விதமான நீதி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். அப்போ இதை ஏர்ன் பண்ண முடியாது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடைய முடியாத முயற்சி செய்து இதை அபிவிருத்தி பண்ண முடியாது. அதனால தான் சொல்லியிருக்குது நீதியாகிய ஈவின் பரிபூரணம் என்று. நீதியாகிய ஈவு ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது, த கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ்னே வருது. த கிஃப்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் சொல்லுங்க, கிஃப்ட். நீ இன்னைக்கு பூரா வேலை செய்து முடிச்சினா உனக்கு ஒரு கிஃப்ட் தர்றேன்னு சொன்னா அது கிஃப்டே கிடையாது, கூலி அது இல்லையா? நீ நல்லா முயற்சி பண்ணு, வந்ததுன்னா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், அது கிஃப்ட் கிடையாது, அது கூலி, ரிவார்டு. அது இது கிஃப்ட், இது கிஃப்ட். பாருங்க, கடைசி நாள் நியாய தீர்ப்பில் நம்ம செய்த காரியங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கப்படுதான், பலன் கொடுக்கப்படுகிறது. அது வேற. இது கிஃப்ட். கிஃப்ட்டுக்கும் ரிவார்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. கிஃப்ட்டுக்கும் கூலிக்கும் சம்பளத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கிஃப்ட் என்ன, கொடுக்கிறவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் கொடுக்க தீர்மானிச்சிட்டாரு. நாம் எப்படிப்பட்டவர்கள்ன்றது அதில் ஒன்றும் கிடையாது. நான் என்ன செஞ்சேன்றது கணக்கில் வராது, ஒன்றுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அவர் கொடுக்க விரும்புறதுனால அவர் கொடுக்கிறார். நான் என்ன பண்ணணும், இதுக்காக கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதில்லை, இதுக்காக அழுதுட்டு இருக்க வேண்டியதில்லை, நான் வாங்கி கொள்ள வேண்டியதான். நிறைய பேர் இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறது தான் கஷ்டம் அவங்களுக்கு. வேணாங்க, நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லைங்க, எனக்கு வேணாம், கொடுக்காதீங்கன்னு கிஃப்ட்டை கொடுத்து பாருங்க, வேணாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட்டை மட்டும் கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். நீதியாகிய ஈவின் பரிபூரணம். நீதியாகிய ஈவின் பரிபூரணம், அதில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, நீதியின் கிரியையில் நான் வளரலாம், ஆனால் நீதியில் நான் வளர முடியாது. நீதி எனக்கு ஒரு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. நீதியின் கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கலாம். நான் நீதிமானாக நடந்து கொள்வதில் நாளுக்கு நாள் பெரிய முன்னேற்றங்கள் காணலாம். ஆனால் நான் நீதிமான் என்கிறது பூரணமாக எனக்கு கிடைத்து விடுகிறது. இருக்கீங்களா? நீதியை குறித்த அறிவில் வளரலாம், ஆனால் நான் நீதிமான் என்கிறதுல வளர முடியாது. நான் நீதிமான் என்கிற அறிவில் நான் வளர வேண்டும்.
பாருங்கள், ஒரு பிள்ளை பிறகுது, அதுக்கு தன்னை பற்றி ஒரு செல்ஃப் நாலேஜே கிடையாது பாருங்கள். அது வேணும் கிடக்குது, அது இல்லையா, ஒன்றும் தெரியாது அதுக்கு. போக 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 தான் அதுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வருது. நிறைய பேருக்கு நல்லா வளர்ந்த ஆளுகளுக்கு இன்னும் செல்ஃப் அவேர்னஸ் வரல. அப்போ செல்ஃப் அவேர்னஸ், நான் யார் என்கிற அந்த அவேர்னஸ் இருக்குது பாருங்க, அது வேற. அதில் வளர்ந்துக்கிட்டே போகிறோம். சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், நான் யாருன்ற அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஆழமாக அதில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சிலர் அது பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. நான் யாரோ எவன் யாரோ என்னமோ, காலைல போக வேண்டியது, மிஷின் மாதிரி வேலை செய்ய வேண்டியது, வர வேண்டியது, சம்பளத்தை வாங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, எந்திரிக்க வேண்டியது, டிவியை கொஞ்சம் பார்க்க வேண்டியது, ஈன்னு சிரிச்சுட்டு பேசாமல் போயிட்டுருக்க வேண்டியது, கொஞ்சம் கூட யோசிக்காமல் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். செல்ஃப் அவேர்னஸ் கிடையாது பாருங்க நிறைய பேருக்கு. அந்த செல்ஃப் அவேர்னஸில் வளர 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 ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிறது. நான் யார், கொஞ்சம் யோசிக்கணும். எதுக்காக பிறந்திருக்கிறேன், எதுக்காக இருக்கிறேன், கடவுள் யார், என்னை எப்படி இருக்க விரும்புகிறார் கடவுள், எனக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு என்ன தாளந்து இருக்குது, எனக்கு என்ன கிஃப்ட் இருக்குது, நான் எப்படி இருக்க முடியும், நான் எப்படி என்ன இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலாம், இன்னும் நல்ல விதத்தில் மாற்றிக்கொள்ளலாம், என்ன மாற்றங்கள் தேவைப்படுது, எதெல்லாம் நீக்கணும், எதெல்லாம் வரணும், இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கலாம் இல்லையா. செல்ஃப் அவேர்னஸ் வந்துட்டா அதில் நான் வளர்ந்து கொண்டே போகலாம், அதில் முன்னேற்றம் இருக்கலாம். ஆனால் நான் நீதிமான்றதில் முன்னேற்றம் இருக்க முடியாது. அது பூர்ணமாய் கிடைத்த ஒரு ஈவு. நீதியின் கிரியை நான் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஒன்றுமே கிரியை இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு நீதியின் கிரியை அதிகமாக செய்ய ஆரம்பிக்கலாம். நீதி குறித்த அறிவு இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக இருக்கலாம். விளங்குச்சா உங்களுக்கு? சரி, அப்போ அதுதான் பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த நீதியை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லை, செல்ஃப் அவேர்னஸ் கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு நான் யார் என்கிற ஒரு அவேர்னஸ் கிடையாது. அதனால தான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். நாம் யார் தானே சப்ஜெக்ட். நாம் யார் எதுக்கு? இந்த அவேர்னஸை உண்டாக்குறதுக்காக தான். நிறைய பேர் அதை உட்காந்து யோசிக்கிறதே கிடையாது. ஏன் சிலர் கேட்குறாங்க, என்னதையா இவ்வளோ பேர் உட்காந்து ஆணு கேட்டுருக்காங்க, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. ஒன்றும் இல்லை, நான் யார் அப்படிங்கிறத பற்றி முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம கேட்டால், இதை நம்பினால், இதை விசுவாசித்தால், இது சத்தியமாக இருக்குமானால், இது உங்களுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிடும், நல்ல விதத்தில் மாற்றிவிடும். அதில் என்ன பிரச்சனைனா, நிறைய நேரத்தில் இப்படி போய் உட்கார்ந்தா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க இப்படிப்பட்ட அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதை விட்டுட்டு வேற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அவேர்னஸ்ஸு? நீ பாவி, நீ தூசி, நீ பூச்சி, நீ புழு, நீ குப்பை அப்படிங்கிற அவேர்னஸை அதிகமாக பிரசங்கம் பண்ணி 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 இப்போ அந்த அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகி கிறிஸ்தவர் மத்தியில் தான் ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு நான் பாவி, தூசி, குப்பை, புழு, இது ரொம்ப சரளமாக வரும் வாயிலேருந்து. ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஜெபத்தை. அடுத்தது தூசி, புழு, குப்பைலாம் லைனாக வந்துடும் வரிசையாக கடன்னு. ஏன்னா அவங்களுக்கு அது ட்ரெயின் பண்ணி விட்டுருக்குறாங்க. அப்படி அதை அதிகமாக சொல்லி 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 விட்டுருக்காங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எப்படி நிற்கிறாரோ தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, அதே தகுதியோடு நிற்க தகுதி பெற்றிருக்கிறோம். இது நமக்கு புரியுமானால் எல்லா வெட்க உணர்வும், அவமான உணர்வும், ஆக்கினை தீர்ப்பின் உணர்வும், தாழ்வு மனப்பான்மையும், குற்ற உணர்வும், பயமும் நீங்கி போய்விடும். தேவன் முன்பாக தைரியமாய் நிற்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம்.